நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. நம்ம முதல்ல திருவினைக்காவல் பார்த்தோம். ஜலகண்டேஸ்வரனையும் அகிலாண்டேஸ்வரியும் அங்கே அந்த திருவினைக்காவல் அந்த அக்னி பூதம் அங்கே நீர்கால பூதம் அம்பாடி யார் வராங்களோ அருள் சொல்லி ஒரு வந்தது. அதுக்கடுத்து சிதம்பரத்தை பார்த்தோம். ஆகாய தளத்திலேருந்து வெள்ளைக்காரியை எப்படி சிறப்பை பார்த்தோம். அதுக்கடுத்து திருவண்ணாமலையில் அக்னி சுரூபத்தை எடுத்த சுரூபத்தை பார்த்தோம். அங்கே ஒரு பூதமும் இருந்தது. இப்போ 4வது மந்தளம். இந்த மந்தளத்திலே சிவபெருமான் மண்ணுக்குள்ளே இருந்து அப்போ சொல்கிறார், நான் மண்தளத்திலே ஒரு ஒரு சிறப்பு செய்கிறேன். இந்த மண்பலத்திலே நான் மறைஞ்சிருக்கேன். பெண்ணே, நீ வந்து அந்த மண்ணை நோண்டி எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். என்ன சுவாமி, இது ஒரு விளையாட்டா? எனக்கு இது உங்களை எடுக்க என்னால் முடியாதா? ஏன் உங்கள் உடம்புல நான் பாதி இருக்கேன்னு எடுக்க மாட்டேனா அப்படின்னு இப்போ சிரிச்சுக்கிட்டே சிவபெருமானு மண்ணுக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்காரு. வா எடுன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுறா, அவன் மண்ணை நோண்ட உள்ளேருந்து மரம் முளைஞ்சிக்கிட்டே வருது. என்ன மரம்? மாமரம். அந்த மாமரம் நுழைஞ்சு அதோட காலத்தில் 2000 வருஷம் அந்த மாமரம் அந்த மரம் நுழைஞ்சி இந்த அம்மா அந்த மரத்தை அருகிலேயே நின்று அந்த மரத்தையே நோண்ட சிவனுடைய சிறுபாதம் வந்தது. வந்தோடனே என்னாதனே ஏகாம்பரனே, என்னாதனே ஏகாம்பரனே, காஞ்சியே நிறைந்தாழும் மண்டலமே, காஞ்சி நிறைந்தாழும் மண்டலமே, உண்மையே நிறையுமே இங்கு சிவதலமே, உண்மையே நிறையும் இங்கு சிவதலமே, சிவதலமே, சிவதலமே. நாதனே என் நாதனே, காஞ்சி நிறையும் மண்டலம் உண்மையே புகழும் சிவதலமே, சிவதலமே ஏகாம்பரனே, சிவதலமே. உன்னை தேடி அலைந்தேனே, உன்னை பாடி மகிழ்ந்தேனே, உன்னை தேடி அலைந்தேனே, உன்னை பாடி மகிழ்ந்தேனே, என்னாதனே இந்த தீப சுடரே, உன்னை சூடி அலங்கடி இருக்குதே, இந்த தீப சுடரே உன்னை சூடி அலங்கடி குதே, இந்த காமாட்சியே இணையாட்கொள்வாய், இந்த காமாட்சியே என்னையாட்கொள்வாய். சிவனே ஏகாம்பரனே, சிவனே ஏகாம்பரனே, இன்னாதனே இனாதனே ஏகாம்பரனே, காஞ்சியே நிறையும் உன் புகழே, உன் புகழே, உன் புகழே. இந்த மாமரத்தை நோண்டும் போது சிவபெருமானால இந்த மண் தலை அந்த அம்மா தூக்க அவரால் உள்ள இருக்க முடியல. ஏன்னா எப்பேற்பட்ட சக்தி இல்லவாவா. உடனே வெளியே வந்துட்டாரு. வந்தோடனே சிரிச்சாரு. சிரிச்சோடனே பரவாயில்ல, சரி நீ மண் தளத்தை என்னை கண்டுபிடிச்சிட்ட, சரி அப்போ என்ன நம்ம தேடி ஒரு அடியன் வந்துட்டு இருக்கான், நீ கொஞ்சம் சுடர் தீபத்தில் இருக்க ஒரு பீட பதிவை போட்டு இந்த ஜெகத்திலே ஒரு பெருமை உனக்கு வேணும், அதை நீ செய்யணும். ஆனால் சுரூபத்தை கொஞ்சம் மாற்றிக்க, இதை கொண்டு இந்த கல்லையை விட்டு கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்கன்னு? ஆமாம், வருவான், அவனுக்கு பீட பதிவு, அவன் பாவம் எங்கேயோ வந்து கொண்டு இருக்கான், நம்ம நாடி இருக்கான், ஆனால் இந்த இடத்துல அடக்கணும் தரணும், இதுதான் அதை செய்யணுன்ற. சரி அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று அம்பாள் ஏகாம்பரம் தள்ளி வராரு. அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி
நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்து. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.